நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவுல நம்ம மாடி தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய ரோசா செடிகள், பூச்செடிகள், காய்கறி செடிகள், பழச்செடிகளுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போறோம். சீசனுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செடிகள்ல அதிகமான பூச்சி தாக்குதல் இருக்குங்க. அந்த பூச்சி தாக்குதல கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா, இயற்கையான முறையில இந்த மாரி பூச்சி தாக்குதல்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னுடைய மாடி தோட்டத்துக்கு ரெகுலரா இந்த மாரி பூச்சிக்கொல்லிகள், அதாவது பூச்சி தெளிப்பான்கள நான் பயன்படுத்திக்கிட்டே வரேன். அதனால பார்த்தீங்கன்னா, என்னுடைய தோட்டத்தில இருக்கக்கூடிய பூச்செடிகள்ல அதிகமான பூக்கள், அதே மாரி காய்கறி செடிகள்லயும் அதிகமான காய்கள் இருக்கு. என்ன மாரி தெளிப்பான் பயன்படுத்துறேன், அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது அரிசி களைஞ்ச தண்ணி தாங்க. அரிசி களைஞ்ச தண்ணில அதிகமான பயன்கள் இருக்கு. அதாவது பூச்சி தாக்குதல கண்ட்ரோல் பண்றதுக்கு. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அரிசி களைஞ்ச தண்ணிய ஒரு பாக்ஸ்ல, அதாவது ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நாள் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா புளிக்கட்டும். புளிச்சதுக்கு பிறகு அத நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது அப்படின்னா பயன்படுத்துங்க. இல்ல அப்படின்னா, வாட்டர் கேன் கிடைச்சதுன்னா, இந்த மாரி ஹோல்ஸ் நீங்க போட்டுட்டு, வாட்டர் கேனையும் நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாரி பயன்படுத்தலாங்க. ஏன்னா, வாட்டர் கேன் வாங்குறதுக்கு நமக்கு செலவு அதிகமா கிடையாது. ஏன்னா, நம்ம ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சோம், இல்ல நம்ம ரோட்ல போறப்ப பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் கேன் இருந்ததுன்னா, அத எடுத்து இது மாரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாரி தான் நான் பயன்படுத்துறது. ஏன்னா, ஸ்ப்ரே பாட்டில் நெறைய வாங்கிட்டேன். எனக்கு வந்து அது ஒரு 6 மாசத்துலயே கெட்டுறதுனால நான் அத யூஸ் பண்றதே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வாட்டர் பாட்டிலுக்கு அந்த தண்ணி எல்லாமே மாத்திக்கிட்டு, அப்படியே எல்லா செடிகளுக்கும் நான் ஸ்ப்ரே பண்ண போறேன். இது ஸ்ப்ரே பண்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மாவு பூச்சிகள கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்குங்க. மாவு பூச்சிகள் செடிகள்ல வந்துருச்சு அப்படின்னா, அந்த செடிகள் வளர்ச்சிகள் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதே மாரி பூக்கள், காய்கள் வரவே வராது. பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த செடிகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், அதே மாரி வண்டுகள் இது எல்லாமே வந்து கண்டிப்பா இதுல வந்து கண்ட்ரோல் ஆயிடும். பிறகு பார்த்தீங்கன்னா, தளிர்கள் விடுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை வந்து இந்த அம் அரிசி களைஞ்ச தண்ணி வந்து நமக்கு உறுதுணையா இருக்குங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில இந்த மாரி தெளிப்பான்கள் வந்து நான் பயன்படுத்துறேன். வேற ஏதாவது நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.